நீ மட்டும் கடிப்பியா? நானும் கடிப்பேன். முட்டை தோசை கேட்பீங்களா? அப்புறம் வச்சுக்கிறேன் வா. போயும் என்கிட்ட வந்து போட்டி போடுற பார்த்தியா? உன்கிட்ட தான் போட்டி போடணும். ஏன்னா போன தடவை என்னை வின் பண்ணிட்டேன். அதுவே என்னால் தாங்க முடியல. இந்த தடவை காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கேன் உன்னை வின் பண்ணுறதுக்காக. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்சு வீடியோ தான் பண்ண போகிறோம். அது எனக்கும் வினோவுக்கும் மட்டும்தான் போட்டி. ஆமாம், சொல்லியிருந்தாங்கல்ல போன வாட்டி அம்மா கூட பண்ணும்போது. ஆமாம், அத்தை வந்துட்டு இந்த தடவை வரல. அத்தை வந்து பிரியாணிலாம் அதிகமாக சாப்பிடக்கூடாதா, அதனால அவங்க வரல. நீங்கள் வர வேணாம், நாங்கள் மட்டும் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு நானும் வினோவும் போட்டி போடுறோம். இதில் கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்கிறேன். யார் ஜெயிக்கிறா? அப்பா. ஏய், இவன் வார்த்தை எப்போ வர அப்பா அப்பான்னு ஓடுறா நீ. வேணா நீ. அதுக்காக தான் இலையெல்லாம் கட் பண்ணியாச்சு. வாங்க சேலஞ்சுக்கு போகலாம். அதுவும் இன்னைக்கு என்ன பிரியாணி தெரியுங்களா? மந்தி பிரியாணி தான் சேலஞ்சு. ஃபஸ்ட்டு ஒரு லெக் பீஸு, உனக்கு ஒரு லெக் பீஸு, அப்படி ரைஸு சுட சுட இருக்கு. மந்தி பிரியாணி சேலஞ்சுக்கு நம்ம அது கூட என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், புதினா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் தக்காளி ஜூஸு, மைனஸு. இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு முடிக்கிறது தான் இன்றைக்கி சேலஞ்சு. ஸோ அது கூட வாழைப்பழம் வச்சுருக்கோம். வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு செரிமானம் ஆகிறதுக்கு. பண்ணிடலாமா சேலஞ்சை? ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாடா. ஐயோ, ரொம்ப வேற வரையா இருக்கா? நல்லா சூடாக இருந்துச்சு, அதுக்குள்ளே வேற வரையாயிடுச்சு. அப்பா இல்ல அம்மானு கூப்பிடுறா. இது கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கு. ரொம்ப இதா இருக்குதா? பிரியாணிலாம் கூட சீக்கிரம் சாப்பிடலாம். இது மந்தி பிரியாணிங்கனால வந்துட்டு வேற வேறையா இருக்கா? மென்னு தான் சாப்பிடணும். அடிச்சு கொள்ளலாம். ஆஹா, இது கொஞ்சம் டஃப்பான கேம் தாங்க. இன்னும் 3 நாள் சாப்பிட்ற சோறு எனக்கு வச்சுக்க. லெக் பீஸ் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. மாற்றிக்குமா? அப்போ வந்து இதான் கண்ணை ஊற்றிக்கிட்டே இருக்கு. அப்படியே கடையில் போய் மாற்றிடுவாரியா? கடையில் போய் மாற்றிடுவாரியா? ஏன் ஒரு கால் கோழி பெருசாக போட்டுட்டா? அதெல்லாம் கிடையாது. போட்டினா வந்து நீ தான் சாப்பிட்டு தான் வேணும். இல்லை, கோழியோட ஒரு கால் மட்டும் பெருசாகிட்டா. ஒரு கோழி தானே. இது கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிட மாட்டேங்க. அடிச்சு விட வேண்டியதான். கேம்னா வந்துட்டு நான் பேசவே மாட்டேங்க. கேம்னா வேற மாதிரி இருக்கணும். அதனால டீசெண்ட் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான். என்ன சீதா? நான் வந்து வேக வேகமாக அள்ளி வைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் கொஞ்சமாக தான் வைக்கிறான். புதக்குழியில் தூக்கி போடுற மாதிரி உள்ள போயிட்டு இருக்கு. அது ஏன்டா இப்படி இருக்கீங்க? பசங்கெல்லாம் அம்மா பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீ மட்டும் ஏன்டா எனக்கு பிறந்தது ரெண்டுமே அப்பா பக்கமே நிக்கிறீங்க? நீ மட்டும் கடிப்பியா? நானும் கடிப்பேன். ரொம்ப டஃப்பா இருக்கும். அப்போ கிடைக்குது. மந்தி பிரியாணிங்கிறதுனால தான் அத்தையை வர வேணும்னு சொல்லிட்டேன். ரைஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா வேற வேறையாக இருக்குது. சூடாக இருந்தால் நல்லா இறங்கும்னு பார்த்தோம். சூடாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. இன்னும் 2 ஆள் சாப்பாடு இருக்கு. கொஞ்சம் தான் இருக்கும். எனக்கு இது சுத்தமாக பிடிக்காதுங்க. ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு தெரியாது. இலை ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும். அதான் சேலஞ்சு. ஒன்று அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு எதையாவது வச்சோன்னா வச்சுக்கோ, மண்டையில் குத்துவேன். ஐயோ, மூக்க மூடிட்டாச்சும் பிடிச்சிடணும். கொஞ்சமா போட்டுருக்கலாம். சேலஞ்சுக்கு ஆண்டி இவ்வளவு அள்ளி போட்டு வச்சிருக்க. சேலஞ்சுனா அப்படிதான் இருக்கும். இத்தனோடு சோறு திங்கிறது சேலஞ்சு கிடையாது. காலையில சாப்பிடாம உட்காந்துருக்கேன்ல.
இந்த அப்பா இதுல குத்துறாரு. முட்டை தோசை கேப்பையில அப்புறம் வச்சுக்கிறவா. அம்மா சேலஞ்சுனா அப்படிதான் இருக்கும். முட்டை எல்லாத்தையும் வேக வச்சிடுறேன். முட்டை தோசையே கிடையாது. ஆஃப் ஆயில் சுத்தம் கிடையாது. வேணாம், நீ எதுவுமே சொல்ல வேணாம் தாங்க, விட்டுருங்க. ஐயோ வாயாலே கடிக்க முடியலங்க. சாப்பிட முடியுதா? டேஸ்ட் அடிபொலியா இருக்கு. ஆனா சாப்பிடவே முடியல. அடிப்படையா இருக்கா? என்னைக்குமே எலி மாதிரி சைட்ல இருந்து தான் குறைக்கிட்டு போகணும். நீ ஒரேடியா மொத்தமா சரிச்சிருவ இருக்கு மலைய. மலைய சரிச்சாதான் கீழே உள்ள தூசுகள்லாம் உள்ள போகும். டேரக்டா இடிஞ்சு மேலதான் விழுவோம். என்னைக்குமே ஓரத்துல இருந்து தான் அப்படியே அடிச்சு பண்றதா இடிஞ்சு மேல விழுவோம். எங்க மேல உங்க பாரு, அவங்க நான் மலைய டைரக்டாவே உடைச்சிட்டேன். நிதி வருவான் பாரு. அம்மா அம்மான்னு. கடவுளே காப்பாத்து என்ன அம்மா கிட்ட இருந்து. என்னடி இது? நல்ல நாள்லயே இவ்வளவு சாப்பிட மாட்டோம். காலையில இருந்து சாப்பிடாம ஒண்ணு இவ்வளவு வைக்க சொன்னது. சாப்பிடாம இருந்தாலே என்னால சாப்பிட முடியல. நீங்க மீன் பண்ணு சொல்லிருக்க. மீன் சாப்பிடு. இது வச்சிருக்காங்க, பேர் என்ன, முட்டைக்கோஸ் வச்சிருக்காங்க, கேரட் வச்சிருக்காங்க. ஓகே, ஏன்னா முள்ளங்கி இல்லாம வைப்பாங்க. சால்ட் போட்ட வெஜிடபிள். ஏண்டா அட இவன் வேற. ஐயோ என்ன லெக்ஸ் காணோம். என்னடி இது? என்னடி நல்ல பாம்போட மோசமா கவரியடி. அட தற்கூரி. நீ அடிப்பா. என்னத்தா பாம்பையா? என்னடி ஆடு வந்து ஒரு குடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு வந்துட்டு பேன்னு போட்டு தவிக்காது, அந்த மாதிரி போட்டு முழுங்குறியாடி. ஏன்டி கொஞ்சம் மாதிரி சேலஞ்சுன்னு அதுக்குன்னு கொஞ்சம் கூட டீசெண்டா இல்லை, மொத்தமா இறக்கிட்ட போல. பேசிக்கிட்டு இருந்தா தான் கொஞ்சம் சாப்பிட முடியும், ஏன்னா சுத்தமா சாப்பிட முடியாது. இவன் வேற சும்மா வந்து கத்திட்டு கிடக்குறான், டயர்ட் ஆயிடுவான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல. பாருங்க, நம்ம எங்கேயாவது டூர் போகும்போது வந்துட்டு போகும்போது எல்லாரும் கத்திட்டு கிடப்பான் தெரியுங்களா, அப்படியே கண்ணாமலும் கத்திட்டு கிடப்பாங்க வந்துட்டு. அவன் ஒரு கொஞ்சம் தான் ஒரு ரெண்டு மணி நேரம் சென்று பார்த்தேன்னு வச்சுக்கலாம், அவன் அங்கங்க தூங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி கேஸ் இவன் கத்துறது மட்டும்தான். அவ்வளவுதான், டயர்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல பாரு, இன்னும் கொஞ்சம் ஸ்பீச் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நீ பேசும்போதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடலான்னு பார்த்தா முடியல.
ம் அமைதி அமைதி அமைதி. உங்க அப்பா தான் ஜெயிப்பாரு, உட்காரு. ம் அப்பா அப்பா ஐயோ அப்பா. பிரியாணினா வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு சீக்கிரமாக சாப்பிட்றலாங்க. மந்தி சூஸ் பண்ணதுக்கு காரணமே வந்துட்டு ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம சாப்பிட முடியும். மந்தியை மட்டும் பொறுமையாக தான் சாப்பிட முடியும். அதனால தான் இது சூஸ் பண்ணது. பிரியாணினா ஈஸியாக சாப்பிட்டு போயிடலாம். அது சேலஞ்ச் வந்து நல்லா இருக்காது, சுவாரஸ்யமாக. ஏன் சித்து? சீக்கிரம் சாப்பிட்டு முடிஞ்சிடும். இதுனா கொஞ்சம் ஒரு டஃப்பாக இருக்கும். அதனால தான். ஐயோ நம்மளுக்கு வந்து சேலஞ்சு தேவையாயினா? நீ தானடி சொன்ன என்கிட்ட வந்து போட்டி போடுறா. திங்க முடியல இவ்வளோ அப்படியே என்கிட்ட வந்து ஆக்ஷன் போடுறாரா. ஐயோ திரும்ப ஒரு ஜேசி மாரி உள்ள இறக்கி விடுவோம். ஐயோ திங்க முடியல. உள்ள உள்ள போகுது, கை நிறைய வாய்க்குள்ள போயிடுது, அதுக்கப்புறம் உள்ள இறங்க மாட்டேங்குது. நல்லா கடிச்சு தூ. மைனஸ் நல்லா இருக்கு. மைனஸ் வச்சு ஒரு கடி கடிச்சு பாறான். அப்ப ப்ளஸ் எங்க இருக்கு? ப்ளஸ்ஸா? ப்ளஸ் தான் நம்ம. மைனஸ் சொல்ல தெரியல. ரெண்டு சேர்ந்து ஹிண்ட் ஆயிடும். யாராம? ஏய் நீ கத்துற எனக்கு வந்துட்டு திடீர்னு போனது திடீர்னு இறங்கிட்டுறா கீழே. யாராம? திடீர்னு இறங்கிட்டுங்க, பயந்துட்டேங்க. வேற சாப்பாடுங்கிறது மருந்து மாதிரி எடுத்துக்கணும் உடம்புக்கு. அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா அதுவுமே விஷமாயிடும். அதனால இதோட எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த சேலஞ்ச் எப்படி வந்திருக்குமோ இல்லையான்னு தெரியலங்க. ஏன்னா எங்களால் இவ்வளோதான் சாப்பிட முடியும். இதுக்கு மேலே நாங்கள் சாப்பிட்டோன்னா அவ்வளோதான். அப்புறம் நேராக வண்டி வரும், அள்ளி போட்டு ஏற்றி போயிடும் மொத்தமாக. சேலஞ்சு இதோட நம்ம என் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே என்னால் முடியாது. வாழைப்பழமாக சாப்பிட்டு பார்ப்போம். அதுக்கு இடம் இருக்கா? எங்க இடம் இருக்கான்? என் மேலே கக்கு, பொறுமையா சரி, மேலே கக்கி விட்டு நீ நாசம் பண்ணிட்டியா மேலே. ஐயோ நம்ம நேரத்தை பார்த்து வாழைக்காய் மாதிரி வந்திருக்கு. ஐயோ இதுதான் வந்துட்டு பழமா இருக்கும். சரி மென்மையா உள்ள இறங்குன்னு பார்த்தா இது வாழைக்காய் மாதிரி இறங்குது. உனக்கு அந்த தங்கம் திவி வந்துட்டு நாங்க திவி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சேலஞ்சே எடுக்க ஆரம்பிச்சோம். போதுண்டா சாமி, வாழைப்பழத்துக்குலாம் எனக்கு இடம் இல்லடா. அப்படியே மூஞ்சில வச்சிரும் பார்த்து. இருந்தாலும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும் போலதான் இருக்கு. ஏச்சே பொறுமையா சரி. என்ன சிரிப்பு கழுக்குன்னு? இங்க பாருங்க, நான் கூட பாருங்க எவ்வளவு டீசெண்டா சாப்பிட்டுருக்கேன். இங்க பாருங்க, சாப்பிட முடியாதவங்க இப்படிதான் சாப்பிடுவாங்க. அது இல்லாம நீ அதிகமா சாப்பிட்டுட்டு வாழைப்பழம், நான் கூட கம்மியா சாப்பிட்டுருக்கேன். யாராவன்? உட்காருங்க, உட்காரு, எதுவும் பண்ணிடாத, கொஞ்ச நேரம் கம்முனு. ஆமாண்டா காயா இருக்குடா இன்னும் இதை சாப்பிட்டு. ஓ காயின்னு சொன்னதுக்கு அப்புறமும் சாப்பிட்ற பத்தியா நீ? இல்ல நீங்களே சாப்பிடுறத பார்த்தா ஆசையா இருக்கு. இந்த சேலஞ்சோட வின்னர் அப்படின்லாம் வந்துட்டு யாருன்னு தெரியல. யாருங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஆனா வேஸ்ட் பண்ண மாட்டோம். இது அப்படியே இதுல இருந்து அப்படியே எடுத்து வீட்டுல வச்சுட்டு வேற யாராவது சாப்பிடுவாங்க, இல்ல சீதாவே சாப்பிடுவான். ஆமா, ஏன்னா கைப்பட்டுச்சுல நானா சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிடுவேன். இது மாதிரி ஒரே திரியா வச்சாலே யாராலுமே சாப்பிட முடியாது. ஒரு 3 பேர் சாப்பிடுற சாப்பாடு. ட்ரை பண்ணாதீங்க, உண்மையாவே இது வந்து கொஞ்சம் ரிஸ்க். நார்மல் அடைச்சிக்கும், அது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. அது மந்தி பிரியாணில வச்சு சுத்தமா ட்ரை பண்ணாதீங்க. சேலஞ்ச் மட்டும் இது ரொம்ப ஹார்டா இருக்குது. நல்லா பாக்குறது ஆசையா இருக்கும், சாப்பிடணும் போல இருக்கும். ஆனா வாயில வச்சோடனே வந்துட்டு மெல்ல முடியல, முழுங்க முடியல, அப்படியே நிக்குது. வாய்க்குள்ள ஒரு உருண்டை போகுது, அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது. அந்த அளவுக்கு இருக்கு இந்த மந்தி பிரியாணி. சேலஞ்சுனா நம்ம நார்மல் பிரியாணிலே பண்ணலாம். அது வந்து நல்லா மென்மையா இறங்கும். நம்ம வீட்டுல போடுறது இது ரொம்ப ஹார்டா இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்கு. அதனால மந்தியில மட்டும் ட்ரை பண்ணாதீங்க சேலஞ்ச். ஆமா, இந்த மந்தி பிரியாணியை சூஸ் பண்ணதே வந்துட்டு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். நம்மளால சீக்கிரம் சாப்பிட முடியாது. நம்ம பிரியாணி சேலஞ்ச் பண்ண பாத்தீங்களா, அது சீக்கிரம் சாப்பிட்டுட்டோம். அதனால
வினோவால தான் நான் இந்த பிரியாணியை சூஸ் பண்ணேன். ஏன்னா அவன் வேக வேகமா சாப்பிட்றானா, ஸோ அதனால இந்த பிரியாணினா கொஞ்சம் பொறுமையா சாப்பிட வேக வேகமா முடியும். எதுக்குடி சாப்பிட்டேன்? சரி என்டர்டைன்மெண்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். மத்தபடி வேற எதுவுமே இல்லைங்க. இருந்தாலும் இதை நம்மளால சாப்பிட முடியல பத்தியா, அதனால தான் இது இது வாங்க அதிகமா யாருமே சாப்பிட மாட்டாங்க. லிமிட்டா தான் லிமிட்டா. சாப்பிடுவாங்க. நம்ம ஆமா. சேலஞ்சுங்கிறதுனால தான் அதிகமா அதிகமா சாப்பிடுவோம். சாப்பிட வச்சது இது. ஆமா. வேற மத்தபடி எதுவுமே இல்லைங்க. ஆமா. ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருப்போம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டது, ஆமா. அக்கா நீங்களும் அண்ணாவும் சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக தான், உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த சேலஞ்சு. ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்க, கண்டிப்பா இந்த சேலஞ்ச் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேலஞ்சில் யார் வின் பண்ணோங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த விழாவில் பார்க்கலாம். பாய். பாய்.